ஹரிவோ மகா காளி. ஊருக்கெல்லாம் குறி சொல்லுமா பள்ளி. ஆனால் அது பாருங்க கடைசியாக கழனி பானையில் போய் விழுமாம் துள்ளி. அப்படி ஒரு பழமொழி கிராமத்து ஜனங்களிடம் உண்டு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு அசாத்தியமான வெற்றிகளை அடைந்து முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பே அழுத்தம் திருத்தமாக தங்கு தடையின்றி தயக்கமில்லாமல் அடுத்தது முதல்வராக விஜய்தான் அமர்வார் என்று ஆணித்தரமாக பேசி சமூகத்தாரிடையே தனக்கென ஒரு செல்வாக்கை பெற்றார் இந்த ராதன் பண்டிட் எனும் ஜோதிடர். இந்த ஜோதிட கலையில பல பெரிய பிரபலமான மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அரசியலை கணித்து அடுத்தது யார் வருவா என்று சொல்வது அத்தனை எளிது கிடையாது. என பல கோடி ஆன்மாக்களினுடைய சக்தி கூட்டு வடிவமாக ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடிய ஒரு செயல் அது. அதை ஒரு அனுமானத்துக்குள்ள எடுத்து அதில் ஒரு தீர்க்கதரிசி போல ஒரு பலனை சொல்வது பலருக்கு முடியாத ஒன்று. இப்போ இன்னைக்கு விஜய் ஜெயித்த பிறகு இப்போ ரொம்ப பேர் சும்மாவே சொல்லிக்கிறாங்க, நான் அதெல்லாம் அப்பயே சொன்னேங்க, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், 2025 சொல்லிட்டேன், நான் சொன்னது மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, ஒரு பூடகமாக மதில் மேல் பூனை போல, அதாவது யார் ஜெயித்தாலும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறது மாதிரி இரு பொருள் பட பேசி வச்சிருக்கிறாங்க. சிலர் பிழையா கணித்திருக்கிறாங்க. ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கு ஒரு சால்ஜாப்பு கதைகள்லாம் சொல்கிறாங்க. நான் பேசுனது தப்பாயிடுச்சிங்க, என் கணிப்பு தவறாகி விட்டது, ஜனங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன், சொல்லிட்டு போங்களேன், நல்லது தானே. நான் சொல்லுவதுதான் நடந்தது என்று சொல்வதற்கு ஒரு ஆண்மையும் தைரியமும் இருக்கணும். அந்த மாதிரி அந்த ராதன் பண்டிட்டினுடைய கணிப்பு நிஜமாகி இருக்கிறது, பழித்து இருக்கிறது, பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஜோதிட கலையில் ஏதோ ஒரு நுணுக்கம் அவரிடம் பேசுகிறது. அவர் அந்த துறையில் ஒரு வெற்றி அடைந்திருக்கிறார். ஏற்கனவே இது போன்ற அரசியல் பிரமுகர்கள் பலருக்கு அவர் ஆலோசகராக இருந்து அவர்களுடைய அபிமானத்தையும் வெற்றியையும் பெற்றிருக்கிறார். இன்னைக்கு இத்தனை ஒரு அற்புதமான ஒரு கௌரவத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு முதல்வனுடைய நெஞ்சத்தில் அபிமானத்தை பெற்றிருக்கிற அந்த ராதன் பண்டிட்டு நம்ம சொல்வதை கேட்கிறார், நம்மை மிக உயரிய இடத்தில் வைத்திருக்கிறார். அவரை மிக ஜாக்கிரதையாக நாம் பாதுகாக்க வேண்டும். அவருக்கு சிறு இழுக்கு சிறு தடுமாற்றமும் வந்துடாத அளவுக்கு, அவர் தலைகுனிந்து நிற்கும் அளவுக்கு எந்த ஒரு இடத்திலும் நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது என்கிற அதீத எச்சரிக்கை அவருக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? பேராசை பெருநஷ்டம் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். இவர் என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ முதல்வரே சொல்றாரு, நீங்க எனக்கு ஜோதிட ரீதியாக சில ஆலோசனைகள் வழங்குனீங்க, உங்களுக்கு நான் ஒரு உயரிய சன்மானம் வழங்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு கௌரவ பதவி, ஒரு உயரிய அரசு பதவி ஒன்றை உங்களுக்கு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அநேகமாக அடியனுடைய அனுமானம் இவர் தான் போய் கேட்டு வாங்கியிருப்பார். ஐயா, நீங்கள் நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதை அறிவிச்சிருங்க அப்படின்னு எதையாவது சொல்லி கூட கேட்டு வாங்கியிருக்கக்கூடும். ஒருவேளை அவரே முன்வந்து நான் உங்களுக்கு இத்தகைய ஒரு சிறப்பு செய்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லணும்? உங்கள் ஜாதகத்தை பார்த்தது மாதிரி என் ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேன், அதில் எனக்கு இது போன்ற ஒரு அரசு பதவியை அனுபவிக்கக்கூடிய, அரசாங்க ஊதியத்தை பெறக்கூடிய அம்சம் இல்லை. அதனால் இது மாதிரி ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டேன்னா ஈடுபட்ட எனக்கும் எனக்காக ஈடுபட்டவர்களுக்கும் இழுக்கு ஏற்படும்னு விதியில் இருக்குது.
அதனால் இந்த மாதிரி ஒரு நேரடியாக அரசு பணிக்கு நான் வரக்கூடாது, அதுக்கான கிரக அமைப்புகள் எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தானே சொல்லணும். இத்தனை பெரிய நீல அகலங்களை கணிக்க தெரிந்த ராதன் பண்டிட்டுக்கு இப்படிங்கிற ஒரு நொடி பொழுதுல அவருடைய ஜாதக கட்டத்தில் இந்த அம்சம் இருக்கா இல்லையான்னு கணித்து விட முடியும். அவருக்கு நல்லா தெரியும் இது நமக்கு இல்லை, ஆனால் இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் என்று ஒரு சூழ்ச்சியாக கிரக நிலைகளுக்கு அப்பாற்பட்டு முதல்வர் அவர்களின் அன்பை ஒரு வெகுமதியாக மாற்ற முனைந்ததனுடைய விளைவு நாம் அவமானப்படுறது பெருசு கிடையாது. நமக்கு உதவ வந்தவர்களை அவமானத்துக்கு ஆட்படும்படியான ஒரு விஷயத்தை நாம் செய்தோம்னா அது பெரிய ஒரு துரோகச் செயல், அது பாதகமான செயல். அது மாதிரி அதீத நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய, மதிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஜோதிட கலையை ஒரு பெரும் ஒரு அங்கீகரிக்கும் வகையில் அரசு பதவி தரக்கூடிய அளவுக்கு முன் வந்திருக்கிற அவர்கிட்ட இது எனக்கு பொருந்தாதுங்க, நீங்கள் செய்யணும்னு நினச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி தானே வழி நடத்தியிருக்கணும். இவருடைய பேராசை ஒரு பெரும் நஷ்டத்தை இவர் சந்திக்கல, இவருக்கு உதவிய விஜய் சந்திச்சிருக்கிறார். ஆட்சியினுடைய ஆரம்ப கட்டங்களில் சாதாரண நண்டு சிண்டெல்லாம் இன்னைக்கு அவரை கட்டங்கட்டி கேள்வி கேட்கும் நிலைக்கு இந்த ராதன் பண்டிட்டினுடைய பேராசை ஆட்படுத்தி விட்டது. முதல்வர் விஜய் அவர்கள் முதலில் பதவி பிரமாணம் எடுப்பதாக இருந்த நேரம் மதியம் 3:15 மணி. அது சகல சம்பத்தையும் அவருக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறதே என்று அடியேன் மகிழ்ந்தேன். ஆனால் சிறு பொழுதில் அந்த நேரம் மாறி காலை 10 மணி அளவில் என்று சனி ஓரையில் அவர் பதவி பிரமாணம் ஏற்கும்படியாக நேரமாற்றம் நடந்தபோது மிகவும் வருந்தினேன். இத்தகைய நேரம் மாற்றம் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு சாதகம், சில பாதகங்களை தரக்கூடியதாக இருக்கிறது என்று எம்மை போன்ற சாதாரண சிறியவர்கள் கணிக்க முடிந்தது. இதை ராதன் பண்டிட்டு மிக துல்லியமாக கணிக்க முடியும். அந்த நேரத்துக்கு சம்மதிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இது ஏதோ ஒரு சம்பவத்தை நடத்துமோ என்று எண்ணுகிற உணர்வு இத்தகைய ஒரு முரண்பட்ட நேரத்திற்கு சம்மதம் தெரிவித்த அந்த ஜோதிடரை தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்தி கொண்ட அடுத்த நிமிஷம் அந்த ஆட்சி அவரை காவு வாங்கிவிட்டது. நேற்று முழுதும் இந்தியா முழுதும் அனைத்து மொழி சேனல்களிலையும் ராதன் பண்டிட்டினுடைய செய்தி இடம்பெற்றது. ஒரே நாளில் அவருக்கு வழங்கப்பட்ட ஆசனம் பிடுங்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டது. ஒருவருக்கு வழிகாட்டுகிற போது, வழிநடத்துகிற போது இத்தகைய ஒரு அரச பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் நூலளவும் தன்னலன் கருதி எத்தகைய முடிவுகளையும் பிரயோகிக்கக்கூடாது. தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு பலன் பார்த்து ஒரு முடிவை சொல்லக்கூடாது. இவருடைய நிலையில் இந்த அரசு பதவி தரக்கூடிய சுகத்தை விட, சௌரியத்தை விட பல மடங்கு விஜய் அவர்கள் அவருக்கு செய்திருப்பார். அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு நெருக்கத்தையுமே அவர் வைத்திருந்தால் போதும். அவசரப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறார். ராதன் பண்டிட் விஷயத்தில் முதல்வர் அவர்கள் தனது அன்பின் வெளிப்பாடோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ அவருக்கு செய்த ஒரு வெகுமதி விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது. இதை ஒரு பெரும் அனுபவமாக முதல்வர் அவர்கள் எடுத்துக்கொண்டு இதுபோல் தன்னை சார்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய பலருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற போது மிகுந்த எச்சரிக்கையும் கவனத்தோடும் அதீத ஆய்வுகளுக்கு பிறகு இத்தகைய முடிவுகளை எடுப்பது சாலச் சிறந்ததாக அமையும். ஹரி ஓம் மகா